Hello guys, welcome back to the Python tutorial. இந்த மூவியில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெக்கரேட்டர்ஸ். ஸோ எப்படி ஒரு டெக்கரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பைத்தானில் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு டெக்கரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா டெக்கரேட்டர்ஸ்ன்றது ஒரு டிசைன் பேட்டர்ன். டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தா டெக்கரேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு டிசைன் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பேட்டர்னா என்ன அப்படின்னா ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு நிறைய டிசைன் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஃபேமஸ் வந்து கேங் ஆஃப் ஃபோரில் வந்து 24 to 36 டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது டிசைன் பேட்டர்ன்ஸில் எப்போ நான் ஒரு டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ இருக்கும். ஸோ காமனாக வந்து ஆப்ஜெக்ட் நிறைய இடத்துல க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேஷன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து சும்மா க்ரியேட் பண்ணிட்டு பண்ணாமல் இருக்கணும். என்டையர் லைஃப் சைக்கிள்லேயும் ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்கணும். ஒரே ஒரு ஆப்ஜெக்டோட க்ரியேஷன் தான் இருக்கணும். அப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று வந்து லாக் ஃபைல். ஏன்னா ஓகே அப்ளிகேஷனில் எங்கே ஒரு எரர் வந்தாலும் சரி, ஏதாவது ஈவெண்ட்டை லாக் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைலில் போய் தான் லாக் பண்ணுவோம். அப்படி ஒரு ஃபைலை லாக் பண்ணும்போது இருக்கிற எல்லா யூஸருக்கும் ஒரு ஃபைலுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி தரதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி தரலாம். இது வந்து காமனாக ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கு பேர் சிங்கிள்டன் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு காமன் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு மெத்தட்ஸ் தான் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ டிசைன் லெவல் இஷ்யூஸ் அதுக்கு பேர். அதே போல் டெக்கரேட்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். அப்படி என்ன டெக்கரேட்டர் பேட்டர்னா ஸோ ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை நான் ரன் டைமில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து என்கிட்ட இப்போ ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் ஏதோ பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்னா அது பிரிண்ட் பண்ண போகிற வேலையை வந்து நீ எல்லாத்தையுமே வந்து அப்பர் கேஸாக பிரிண்ட் பண்ணு, எல்லாத்தையுமே லோவர் கேஸாக பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா எனக்கு வர்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி ரன் டைமில் சொல்லுவோம். அதுதான் வந்து டெக்கரேட்டர் பேட்டர்ன். ஓகேங்களா? இதுதான் அது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ரன் டைமில் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியை ஆட் பண்ணுறது தான் டெக்கரேட்டர் பேட்டர்ன். அப்போ நான் டெக்கரேட்டர் பேட்டர்னை எப்படி நான் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கோட் பண்ணும்போது பார்ப்போம். இதுலேயும் ஒரு கோட் சாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன், அது லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெடியூஸ் கோட் டூப்ளிகேட் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து டெக்கரேட்டர் பேட்டர்ன் போகிறதுக்கு பதிலாக நான் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ நீங்களே ஹோட்டல் போகிறீங்க. ஓகே, ஸோ ஹோட்டலில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்னா நம்ம சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும் பொழுது நான் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் கிளாஸ் வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 4-5 டிஷ் வச்சுக்கோங்க. ஸோ பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து ஒரு 10 டிஷ் இருக்குன்னா நான் 10 கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட் இந்த சென்ஸ் ஒரு டிஷ்ஷை நான் ஆர்டர் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், எனக்கு அதோட ப்ரைஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன், நாளைக்கு இன்னொரு 10 ப்ராடக்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அந்த 10 புது கிளாஸ் நான் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கணும். நான் மேலே வந்து இப்போ நம்ம பிரியாணி எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்ம சைட் டிஷ் வந்து ஒரு 3 தரேன். அப்போ 4 பின்ன நான் ஒரு 5 தரணும். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து பைசாவும் அதிகமாகிக்கிட்டே ஆகும். அப்போ எல்லாத்துக்குமே நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டே போனேன்னா என்னோட டிசைன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா தனியாக டெக்கரேட்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். யார் எவ்வளோ க்ரியேட் பண்ணாலும் சரி. எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைட் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நான் ஒரு எழுதி வச்சுருக்கேன். ஒரு டெக்கரேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த டெக்கரேட்டரை வந்து எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் நான் ஆர்டர் பண்ணாலுமே இதுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து நான் அந்த டெக்கரேட்டர் பேட்டர்ன் நான் கால் பண்ணி விடுவேன். அது எந்த டெக்கரேட்டர் வேணுமோ நான் வந்து அந்த டெக்கரேட்டர் பேட்டர்னை இன்ஹெரிட் பண்ணி எழுதி வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்பப்பெல்லாம் கால் பண்ணுறேனோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த டெக்கரேட்டர் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ தட் நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் கால் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற சைட் டிஷ் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக நம்ம இதில் எழுதணுமான்னு கேட்டால் நம்ம அந்த அளவுக்கு எழுத தேவையில்லை பைத்தானில். நம்ம அதோட சின்டாக்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல போகிறது வந்து டெக்கரேட்டர் பேட்டர்னை நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம அப்படி வந்து யூஸ்வலாக இது பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஈஸி சின்டாக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ டெக்கரேட்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மெத்தட் தான். C#, அது ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் மெத்தட். C#லேருந்து வந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எக்ஸ்டென்ஷன் மெத்தட் என்னன்ட்டு. ஒரு வேளை ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவாலேருந்து வரீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து சைனிங்னு சொல்லுவோம்ல, டாட் டு ஸ்ட்ரிங், டாட் அப்பர், டாட் லோவர் கேஸ், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம செயின் பண்ணிக்கிட்டே போவோம். இந்த மாதிரி செயின் பண்ணுறது போல் நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் டெக்கரேட்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். விச் கேன் அக்செப்ட் ஆர்குமெண்ட்னா நம்ம டெக்கரேட்டருக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணி விடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ டெக்கரேட்டர் வந்து ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன் அப்படின்னா
அந்த ஆக்சுவல் மெத்தடை நான் கால் பண்ணி விடும் பொழுது ஃபஸ்ட்டு எனக்கு டெக்கரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகிரும். அதுக்கப்புறமா தான் ஆக்சுவல் மெத்தட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், def to upper case ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த டெக்கரேட்டர் ஒர்க் பண்ண போகுது. டெக்கரேட்டர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத இந்த சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் பைத்தானில் எப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணுன்றது def மெத்தட் கீவேர்ட் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ டெக்கரேட்டர்னா யூஸ்வலாக வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருப்போம். இப்போ வந்து இது ஒரு அப்பர் கேஸ்க்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ டு அப்பர் கேஸ் அண்டர்ஸ்கோர் டெக்கரேட்டர் அப்படின்னு இருக்கும். நம்ம எப்பயும் வெளியிலேருந்து கால் பண்ணும்போது இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக எந்த ஃபங்க்ஷனில் கோட் இருக்குன்னா உள்ளே ஒரு ரேப்பர் மெத்தட் எழுதியிருப்போம். அந்த ரேப்பர் மெத்தடில் தான் ஆக்சுவலாக இந்த அப்பர் கேஸோட வேலை இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தா ரேப்பர்னு சொல்லி எழுதியிருக்கோமா. இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷனாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் தான் நம்ம போட்டிருக்க போகிறோம் இந்த அப்பர் கேஸுன்றதை. அப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி இந்த இடத்துல வரும் டிஃபால்ட்டாக. ஸோ அந்த ஃபங்க்ஷன் டாட் அப்பர் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன், அப்பர்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இது என்ன வேப்பர்னா, நம்ம வேப்பர்லேருந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, அப்புறம் இந்த வேப்பர் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் அவுட்புட் வெளில போகும், இல்லை அவுட்புட் வெளியில் போகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். அப்போ நான் இது எப்படி கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா அட் சிம்பிள் போட்டு நம்ம கன்சியூம் பண்ணணும். அந்த கன்சியூம் எப்படி பண்ணுறதுன்றதை வரப்போகிற ப்ராக்டிக்கல் டுட்டோரியலில் பார்த்துடலாம். இந்த டூ அப்பர் கேஸ் தான் யூஸ் பண்ணோம், ரேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ப்ராப்ளம். ஐ மீன் ரேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ரேப்பர் வந்து இந்த நெஸ்டட் கிளாஸ் இது வெளியில் வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நெஸ்டடு மெத்தடாக போட்டுட்டு இந்த ஒரு இது தான் நம்ம டெக்கரேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் தான் டெக்கரேட்டர் பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ டெக்கரேட்டர் என்னன்னா பை டிஃபால்ட் இது ஒரு டிசைன் பேட்டர்ன். டிசைன் பேட்டர்ன் என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே டிசைன் லெவல் இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் இஷ்யூஸை இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டெரைவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ டெக்கரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ரன் டைமில் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் டெக்கரேட்டர் டிசைன் பேட்டர்ன். பைத்தானில் எப்படி ஆக்சஸ் பண்ணேன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதில் அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன பேர் இருக்கோ அதை வந்து எங்கே எனக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டிருந்தோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். அப்போ எப்படி நீ ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலான்னு போட்டிருக்கேன். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே போடுறோமோ அங்கே போகிற ஆர்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே ரேப்பரில் இங்கே ஃபங்க்ஷன் எதுவுமே, ஐ மீன் இந்த ரேப்பர்ன்ற ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவல் ஃபங்க்ஷன். இந்த ரேப்பர்ன்ற ஃபங்க்ஷன் எந்த ஆர்குமெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணல. ஒரு வேலை இந்த இடத்துல ஆர்குமெண்ட் எதாவது அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அப்போ நம்ம அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அப்போ ஒன்றுக்கு மேலே வந்து டெக்கரேட்டர் வந்து போடலாமா அப்படின்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் போடலாம். அட் டூ அப்பர் கேஸ், அட் டூ ஸ்பிளிட், அந்த மாதிரி வந்து நம்ம ஏதோ ஒரு மெத்தட் நம்ம போட்டுட்டு எழுதலாம் ஒரு மெத்தடுக்கு. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் செஷன்ஸில் பார்த்துக்கும்போது நமக்கு இன்னும் டீட்டெயில்டு தெளிவாக புரியும். ஸ்டே டியூன்ட் டில் தென். தேங்க்ஸ் கைஸ்.